அதாவதுங்க இவங்களுக்கு ஓட்டுக்கோசம் இந்துக்கள் வேணும், பதவிக்கோசம் இஸ்லாமியர்கள் வேணும். அது இந்துக்கள் நல்லா தான் தெரியுது. அவர் வேர்வை அழிச்சான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டாக விபூதி இருக்கிற இடத்த மட்டும் தான் அவர் அந்த தைரியம் துணிச்சல் கூட திருமணம் ஒத்துக்க கூட முடியலன்னா. இல்லை ஒரு அரை மணி நேரம் விபூதியை நெத்தியில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சரி, அரை மணி நேரம் விட 1 மணி நேரம் அது என்ன, அது தானே இன்னும் கொஞ்ச நாள் கூட காஞ்சினா அதுவாக போக போகுது. அதை போய் நீ எதுக்கு அழிக்கணும்? ஃபோட்டோ எடுக்கும்போது அதை ஏன் அழிக்கணுன்றதான் கேட்காங்க. கொஸ்டின் என்னன்னா, ஒரு புகைப்படம் எடுப்பதற்கோசம் ஒரு செல்ஃபி எடுக்க வந்தபோது அதை ஏன் அழிச்சிட்டு எடுக்கிறேன்னு தான் கேட்குறோம். அப்படின்னா இந்துக்கள் உனக்கு நீ இந்து தாழ்த்தப்பட்டவர் தானே இருக்குது உன்னுடைய சர்டிஃபிகேட்டில், இஸ்லாமிய தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கா, இல்லை கிறிஸ்துவ தாழ்த்தப்பட்டவர்? அது மாதிரி இல்லையே. அந்த ரிசர்வ் கோட்டாவில் நீங்கள் சிதம்பரத்தில் நிற்கணும்னா கூட இந்துக்கு தாழ்த்தப்பட்டவர்ன்ற அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் தான் இந்த ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியும். ஒரு கிறிஸ்தவர் வன்னியர் போய் பொது தொகுதியில் நிற்க முடியுமா? நிற்க முடியாதுல்ல. நீங்கள் கிறிஸ்டினாக மாறினாவே அந்த எம்பிசி கோட்டாலேருந்து வெளில போயிடுவீங்க. இந்த 20% இருக்காது உங்களுக்கு. அதே போல தான் இதுவும். பட்டியலினத்தை சார்ந்தவராக அண்ணன் திருமாவளவன் இருந்தால் கூட நீங்கள் இந்துவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த தொகுதியில் நீ அந்த கான்ஸ்டிடியூன்ஸில் சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று உங்கள் வெற்றி செல்லும். நான் இந்து இல்லை இஸ்லாமியன்னு சொன்னால், நான் இந்து இல்லை கிறிஸ்தவர்னு சொன்னால் நீங்கள் அந்த தொகுதியில் நிற்க முடியாது. ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியாது. பொது தொகுதியில் வேணால் நிற்கலாம்.